பெரிய பெரிய குத்து விளக்குல இருந்து ஒரு சின்ன அகல் விளக்கு வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணும்போது தீபம் எரியிற அந்த டிப்ல இருக்கிற கரையை எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன பொருள் இருந்தா போதும், நீங்க ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். திரி ஹோல்டர்ல சின்னதா இந்த ஒரு ஹோல் இருக்கும். இது வழியா நீங்க திரிய உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கலாம். குத்து விளக்கா இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தாலும் இந்த டிப்ல இந்த மாதிரி வச்சு நீங்க விளக்கேற்றும் போது ஆயில் வந்து கீழே ட்ரிப் அவுட் ஆகாம இதுலயே இருக்கும். ரொம்ப நேரம் விளக்கும் நின்று எரியும். இப்ப நீங்க பாக்குறது திரி ஹோல்டர்லயே இன்னொரு மாடல். இது நம்ம அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்ல உள்ள நெய்யோ எண்ணெயோ விட்டு ஏத்தி வச்சிட்டோம்னா உங்களுக்கு திரி கருகவே கருகாது. எண்ணெய் இருக்கிற வரைக்கும் திரி நின்று எரியும். இது இன்னொரு மாடல். குத்து விளக்கோட ஒவ்வொரு முகத்திலயும் நீங்க வச்சு அழகா ஏத்தலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா திரிய வழியா உள்ள விட்டு எடுத்து மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அழகா விளக்கேற்றலாம். இது ஒரு மாடல். இந்த மாடல் கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கும், ஆனாலும் நம்ம யூசேஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாடல்ல இந்த மாதிரி திரி போட்டு இல்ல குழியா இருக்கிற மாதிரியான அகல் விளக்குல ஏற்றும் போது ஹைட் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் விளக்கு நின்று எரியும். கார்த்திகை மாசம் வாசல்ல விளக்கேற்றதுக்கான மாட விளக்குல பிராஸ்ல நீங்க செவுத்துல அப்படியே பிக்ஸ் பண்ற மாதிரியான விளக்கு தான் பாக்குறீங்க. இதுல நிறைய சைசஸ் லக்கி பாட்ல இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது சூப்பரான மாட விளக்கு கலெக்ஷன். பிளெயின்ல ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். இதுல நிறைய சைசஸ் அவைலபிளா இருக்கு. பேராவும் வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸாவும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஐயப்பன் விளக்கு சைஸ் வைஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது 5 inch 6 inch 7 inches வரைக்கும் பாக்குறீங்க. 12 inches ஹைட் வரைக்குமே லக்கி பாட்ல ஐயப்பன் விளக்கு அவைலபிளா இருக்கு. திரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு காம்போவா லக்கி பாட்ல வச்சிருக்கோம். 4 விதமான திரி ஸ்டாண்ட் பிளஸ் இந்த திரி ஏத்தி இறக்கி விடுற அந்த ஸ்டிக், இதோட சேர்த்து பஞ்சு திரியோட இந்த காம்போ வரும். இந்த காம்போ பத்தின டீடைல்ஸ்க்கு கமெண்ட்ல காம்போன்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்றோம்.